அண்ணா வா, வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் என அன்பாக அழைத்த தம்பி உறங்கிக் கொண்டிருந்தாலும் உடனே எழுந்து தம்பியை டூ வீலரில் ஏற்றிக்கொண்டு விரைந்த பாசக்கார அண்ணன் நடுவழியில் திடீரென பின்னால் இருந்தபடி கத்தியை எடுத்து அண்ணனின் கழுத்தை வெறி தீர அறுத்த கொடூரம். சாமி காவு கேட்டது, அதான் அண்ணனின் கழுத்தை அறுத்துட்டேன் என பதற வைத்த வாக்கு மூலம் மறைக்கப்பட்ட வேறு ஒரு உண்மை, மிரள வைக்கும் கிரைம் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அம்மனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் அண்ணாமலை. இவரின் மகன் 27 வயது சுபாஷ். இவரது பெரியப்பா தருமன் என்பவரின் மகன் சுரேந்தர். இருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது என்பதால் இருவரும் மரக்காணம் பகுதியில் மின் வாரியத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்தனர். இந்த நிலையில் சுரேந்தர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 12:30 மணியளவில் சுபாஷின் வீட்டுக்கு வந்துள்ளார். வாசலில் உறங்கிக் கொண்டிருந்த அவரை அவசர வேலை காரணமாக வெளியில் செல்ல வேண்டும், என்னை உன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல் என்று கூறி சுபாஷை அழைத்திருக்கிறார். உடனே சுரேந்தரை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தனது கிராமத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள வடக்கு செய்யூர் நோக்கி சுபாஷ் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தின் பின்பகுதியில் அமர்ந்திருந்த சுரேந்தர் தான் மறைத்து வைத்திருந்த காய்கறி அறுக்கும் கத்தியை எடுத்து சுபாஷின் கழுத்தை வெறிகொண்டு அறுத்துள்ளார். இதனால் நிலை குலைந்து போன சுபாஷ் துடிக்க துடிக்க வண்டியில் இருந்து கீழே விழுந்து சரிந்துள்ளார். வடக்கு செய்யூர் அம்மனூர் சாலையிலேயே சுமார் இரவு 1 மணிக்கு மேல் இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது. பின்பு சுரேந்தர் அங்கிருந்து தப்பிச் சென்று எதுவுமே நடக்காதது போல தனது வீட்டில் இருந்துள்ளார். மகனை காணவில்லை என சுபாஷின் தந்தை அண்ணாமலை தேடிச் சென்ற போது கழுத்தறுத்து இரத்த வெள்ளத்தில் சாலையில் இறந்த நிலையில் கிடந்த சுபாஷின் உடலை பார்த்து கதறி துடித்திருக்கிறார். கதறி அழுத உறவினர்கள் உடனே செய்யூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சுபாஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நள்ளிரவு சுமார் 12:30 மணி அளவில் சுரேந்தர் தான் என் மகனை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றான் என சுபாஷின் தந்தை அண்ணாமலை போலீசாரிடம் தெரிவித்தார். அதன் பெயரில் விசாரிக்க ஆரம்பித்த போலீசார் தனது வீட்டில் பதுங்கியிருந்த சுரேந்தரை சுமார் 2:30 மணிக்கு கைது செய்தனர். சுரேந்தரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட போது அதிர்ச்சி வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். என்னோட அண்ணனை ஏன் எதுக்காக கொலை செஞ்சேன்னு எனக்கு தெரியல என மேலும் கீழுமாய் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, என் கனவுல பெரியாண்டவர் சாமி வந்து இவரை காவு கேட்டுச்சு, அதான் கழுத்தறுத்து கொலை செஞ்சேன் என கேஷுவலாக கூறி போலீசாரையே ஷாக் அடைய வைத்திருக்கிறார் சுரேந்தர். ஒரு சில நேரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சுரேந்தர் பற்றி அறிந்தவர்களோ, இது ஆக்ஷன் சார், இது ஆக்ஷன், இவனோட நடவடிக்கையை வெளியில விட்டு பாருங்க தெரியும் சார்னு ஒரு மாதிரி பேசுறான் பாத்தீங்களா, இது பச்சை பொய், வெளியில விட்டு பாருங்க அப்படியே சில்லு சில்லுன்னு நடப்பான் என கூறியிருக்கிறார்கள் சுரேந்தர் பற்றி அறிந்தவர்கள். இதை தொடர்ந்து விசாரித்த போதுதான் கனவில் வந்தது பெரியாண்டவர் சாமி அல்ல என தெரிய வந்துள்ளது. அதாவது சுபாஷும் சுரேந்தரும் ஒரே பெண்ணை காதலித்திருக்கிறார்கள். இதனால் இருவருக்குள்ளும் ஒரு பனிப்போர் வெடித்துள்ளது. இந்த நிலையில்தான் சுபாஷை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தற்போது சுரேந்தர் ஓவர் ஆக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என போலீசார் மற்றொரு கோணத்திலும் விசாரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் கனவுல யார் வந்தா என்ன, கொலை கொலைதான் என கூறிய போலீசார் சுரேந்தர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். நம்பி வெளியில் வந்த அண்ணனை
தம்பியே மிக கொடூரமாய் கழுத்து அறுத்து படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்யசீலன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.